பெரிய ஒரு விஷயம். உலகத்துக்கெல்லாம் இந்த உலகளாவி இதை அவர் பரவினார். அவர் சுவாமி விவேகானந்தர் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸில் போனப்போ அவர் எப்படி அட்ரஸ் பண்ணார்? பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் 1893 செப்டம்பரில் போனார் அமெரிக்காவுக்கு. போய் அவர் முதல்ல அட்ரஸ் பண்ணுறாரு அந்த பெரிய ஆடியன்ஸு, 7000 பேர் ஆடியன்ஸு, எல்லாம் செலக்டட் இன்டெலிஜென்ட் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் குளோப். அந்த மாதிரி ஒரு பிரதிநிதி சபையில் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்றார். அதுக்கு 2 விதமான சிறப்பு உண்டு இந்த அட்ரஸில். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னா அங்கே இருக்க எல்லாரையும் வேறு இனத்துக்கு சேர்ந்தவா, வேறு தர்மத்துக்கு சேர்ந்தவா அது அதிகம், இந்துக்கள் அது ரொம்ப குறைச்சல். அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் அவர். என்னுடைய நீங்கள்லாம் சிஸ்டர்ஸு பிரதர்ஸு, நாங்கள்லாம் இந்த உலகமெல்லாம் நாம் இறைவனுடைய ஒரு குடும்பம், வசுதெய்வ குடும்பக்கம்னு நாம் சொல்லணும். நம்ம நாட்டில் உலகமே ஒரு குடும்பம். யார் குடும்பம்? இறைவனுடைய குடும்பம். இறைவனுடைய குழந்தைகள் நாம் எல்லோரும் நம்ம ஒத்துணுமல்லா. இப்போ நம்மளாம் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் நம்ம ஒத்துண்டு தானே ஆகணும். இதை தான் அவர் எடுத்து சொன்னார். இதுதான் உண்மையான விஷயம். நம்ம இந்த உலகத்தில் அப்பா அம்மா இருக்கா, அந்த அப்பா அம்மா ஒரு இனத்துக்கு சேர்ந்தவர், ஒரு தர்மத்துக்கு சேர்ந்தவர் இருக்கலாம். அந்த தர்மமும் அந்த இனமும் எனக்கு டெம்பரரியாக வரும். ஏன்னா இதுக்கு பிறவில் நான் கிறிஸ்டியனாக இருந்திருக்கலாம், அதுக்கு பிறவில் நான் பௌத்தனாக இருக்கலாம், இந்த பிறவில் நான் இந்தியாவாக இருக்கேன், மறுபடியும் பிறவில் நான் முஸ்லீம் ஆகலாம். இது ஒரு ரொம்ப நிலையற்ற ஒரு தர்மம், நிலையற்ற ஒரு விஷயம். நிஜமான நாம் யார், நமக்கு என்ன 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 நாம் நிஜமான நம்ம தர்மம் என்னன்னா இறைவன் குழந்தைகள். இதுதான் நிஜமான தர்மம். நாம் இறைவன் குழந்தைகள், நாம் உலகத்தை சேர்ந்தவரெல்லாம். அதனால்தான் அவர் அந்த பிரதிநிதி சபையை அட்ரஸ் பண்ணார். இந்த அமெரிக்கா சகோதரர்களே கேட்டு சொன்னார். இரண்டாவது என்னை எவ்வளோ பேர் கேட்டு எதுக்கு சகோதரின்னு எதுக்காக சொன்னால், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் சாதாரணமாக நாம் சொல்லுவோம். அவருக்கு எதுவும் ஒரு பெண்களுக்குள்ளே இருக்க ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல், அதை அவர் புரிஞ்சிட்டு இருந்தார். அவர் பெண்களுக்கு அவர் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. பிற்காலத்தில் அவர் இந்தியாவில் வராரு. இந்தியாவில் ஒரு தினம் இந்தியன் ரீஜெனரேஷன், இந்தியாவை எப்படி மறுபடியும் புனர்மலர்ச்சி செய்யணும் அதை பற்றி சொல்கிறார். மறுமலர்ச்சி, இந்தியா மறுமலர்ச்சிக்காக பலவிதமான ஒரு திட்டம் சொல்கிறார். அந்த திட்டத்தை கேட்டுவிட்டு இந்த பத்திரிகைக்காரர்கள்லாம் போய் அவர்கள்ட்ட கேட்குறான், நீங்கள் இவ்வளோ திட்டம் சொல்கிறீங்களே இந்தியா மறுமலர்ச்சிக்காக, இது எவ்வளோ வருஷத்தில் முடியும், யாரால் முடியும்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொன்னார், ஆண்கள் செஞ்சால்னா நான் சொன்ன போல் 50 வருஷம் ஆகும். 1897 சொல்கிறார் இவர். இதை சென்னையில் ஆண்கள் இந்த மறுமலர்ச்சிக்காக முயற்சி செஞ்சால்னா நான் சொன்ன போல திட்டத்தில் 50 வருஷம் ஆகும். பெண்கள் சென்னால்னா 50 வாரத்தில் ஆகிடும் சொன்னார். இது சுவாமி விவேகானந்தர் பெண்களுக்கு கொடுத்த செய்தி. அவரை போல சொன்னது யாருமே இவ்வளோ நம்பிக்கை. இன்றைக்கும் எனக்கு 30% 40% போனோன்னு பார்லிமெண்ட்டில் சண்டை போட்டுருக்கலாம் ஆயிடுது. அது இன்றைக்கும் நாம் அது தர்க்கம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் விவேகானந்தருக்கு அந்த ஒரு நம்பிக்கை பெண்களுக்குள்ள. இந்த பெண்களுக்குள்ள நம்பிக்கை வேணும் நமக்கு. அதை போல் பெண்களும் நமக்கு வேண்டும். அதை போல் விவேகானந்தர் பெண்களுக்கும் சொல்லியிருக்கார், நீங்கள் லட்சிய பெண்களாகணும், புருஷர்கள் லட்சிய புருஷர்களாகணும். அது எப்படி ஆகணும் அதை பற்றி அவர் நமக்கு இளைஞருக்காக பலவிதமான அறிவுரைகள் சொல்கிறார். அவர் முதல்ல அப்புறம் அமெரிக்காவில் தான் சுற்றி இதெல்லாம் பரவினார். நம்ம நாட்டினுடைய புகழை பாடினார் அந்த இடத்துல போய். அவருக்கு முதல்ல போன எவ்வளோ பெரியவாள்லாம், ராஜாராமன் மோகன் ராய் போயிருந்தார். அதுக்கப்புறம் எவ்வளோ இந்தியன்கள்லாம் போயிருக்கா, பிரம்ம சமாஜிகள்லாம் போயிருக்கா, பிரார்த்தனா சமாஜிகள் போயிருக்கா. யாரும் இந்தியாவை பற்றி புகழத்துக்கு போகலை. அவன் நினச்சிட்ட இந்தியாவில் என்ன வச்சுருக்குது இதை புகழ முடியானது. விவேகானந்தர் ஒருத்தர் தான் முதல்ல போய் முதல்ல அந்த பார்லிமெண்ட் நின்று சொன்னதே, இந்த உலகத்திலேயே பண்டையான ஒரு சன்னியாசி சம்பிரதாயத்தை அதனுடைய பிரதிநிதி நானே. இந்தியா இந்த உலகத்திலேயே ஒரு எல்லாரையும் தன்னுடையவர் ஏற்றுக்கொண்ட ஒரு தேசம் என் நாடு. எங்கெங்கே எந்தெந்த நாட்டிலேருந்து எல்லாரையும் வழியில் துரத்தி அடிச்சுட்டாலோ அவர்கள்லாம் நம்ம நாட்டில் சரணடைஞ்சு அவர்கள் இன்னையவரையும் நம்ம காப்பாற்றிட்டு வரோம். பார்சிகளை காப்பாற்றிட்டு வரோம், ஜீவுகளை காப்பாற்றிட்டு வரோம். எல்லார காட்டிலும் பழைய ஜீவுகளும் பார்சிகளும் நம்ம நாட்டில் தான் இருக்கா. இதெல்லாம் சொல்கிறாரு அந்த வெள்ளைக்கார முன்னால். என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு நம்ம நாட்டை பற்றி அவருக்கு ஒரு கௌரவம். அதுதான் நம்ம இளைஞர்களுக்கு வேண்டும்.
பி ப்ரவுட் தட் யூ ஆர் அன் இண்டியன் சொல்கிறோம். இந்த சப்ஜெக்ட் சொல்லித்தோ இல்லையோ, இதுதான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். நம்ம நாட்டில் எவ்வளோ நாம் செஞ்சுருக்கோம் உலகத்துக்காக, நமக்காக நாம் செஞ்சுட்டுருக்கோம். நாமளும் ஒரு பெரிய தேசமாக இருந்தோம், நமக்கு நிறையா பணம் இருந்தது, காசு இருந்தது. இந்தியாவுடைய செல்வம் உலகமெல்லாம் உலகத்தை எல்லாரையும் ஈர்த்திருக்குது. 17 தடவை முகமது கஜனி வந்து இன்வைட் பண்ண இந்தியாவை. எதுக்காக வந்தான்? இந்தியர் நம்ம முகத்தை பார்க்குறதுக்கு வரல. இங்கே பணம் உழுந்து கிடக்கிறது, செல்வம் உழுந்து கிடக்கிறது, அதை தோச்சின்னு போகிறதுக்காக, அதை கொள்ளையடிச்சின்னு போகிறதுக்காக வரான். 17 தடவை வரான் நம்ம நாட்டுக்கு. ஷேக்ஸ்பியர் ட்ராமாவில் நீங்கள் படிச்சுக்கலான்னா தி வெல்த் ஆஃப் இண்ட், இந்துஸ்தானத்துடைய செல்வம் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் பாடுறான். இந்தியாவுடைய செல்வம் எப்படி எப்படி அவ்வளோ செல்வம் வந்தது? விவேகானந்தர் சொல்கிறாரு, நம்ம நாட்டினுடைய, நம்ம ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு ஒரு திட்டம், ஒரு பிளான் ஆஃப் அவர் சொசைட்டி, அது எப்பவுமே சாந்தியும் அமைதியும் சௌக்கியமும் அமையும்படியான ஒரு சொசைட்டி இது. அதுக்கு தகுந்த வாழ்வை நம்ம வாழ்ந்தோம். அப்போ எந்த ஒரு பீஸ்ஃபுல் சொசைட்டி உண்டோ, எந்த இடத்துல ஜனங்கள்லாம் ஒத்துழைச்சி வித்தியாசம் இல்லாத ஒருத்தரோட கைக்கு ஒத்து வேலை செய்கிறாளோ அந்த இடத்துல செல்வம் வந்தே தான் வரணும். செல்வம் இருந்ததுன்னா அந்த பவர் வரும், புகழும் வரும். இது நம்ம ஆன்மீகத்தினால் நமக்கு உண்டாச்சு. ஆன்மீகம்தான் இப்படி மனுஷன் நடுவேருக்கு வித்தியாசத்தெல்லாம் அழிச்சிடும். நாம் இன்றைக்கி ஜாதியை பற்றி பேசுகிறோம், மொழியை பற்றி பேசுகிறோம், நாடை பற்றி பேசுகிறோம், வெவ்வேறு இனத்தை பற்றி பேசுகிறோம். அந்த வெளியில் இருக்க அந்த வெளிப்பட்ட இந்த வித்தியாசங்களை நாம் நீக்க முடியாது. அது அடிப்படையில் இருக்க முடியாத ஆன்மா. நாமெல்லாம் இறைவன் குழந்தைகள், நாமெல்லாம் இறைவனுக்கு சேர்ந்தவர்கள். இந்த உலகமே இறைவனுடைய குடும்பம். நாம் ஒருத்தர் நேசிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நாட்டில் இருக்க நம்ம ஜாதியும் இனமும் மறந்துவிட்டது. நாம் ஒன்றாகவும் நம்ம நாட்டில் ஒற்றுமை கொண்டு வந்த இது பெரிய ஒரு கருத்து, விவேகானந்தர் கொடுத்த கருத்து. நீங்கள் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் இறைவன் குழந்தைன்றதை நினையுங்கள். நான் இந்த ஜாதி அந்த ஜாதி நினைக்காதுங்கோ, நான் இந்த பால் அந்த பால் நினைக்காதுங்கோ. நான் நான் இறைவனுடைய குழந்தை. என்னுடைய தந்தை அதே நாராயணரும் லட்சுமியும், என்னுடைய தந்தை சிவனும் பார்வதியும், என்னுடைய தந்தை பரபிரம்மம், என்னுடைய தந்தை விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரும் சாரதா தேவியும் நினச்சிக்கோ. அப்போ உங்களுக்கு எல்லாரும் அண்ணன் தம்பியை தான் தோணுவா, எல்லாரும் அக்கா தங்கையை தோணுவா, எல்லாரும் அப்பா அம்மாவை தோணுவா. ஒற்றுமை அப்படியே வரும். அப்போ தான் நமக்கு ஒற்றுமை வந்ததுன்னா, ஒருமை வந்ததுன்னா, அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தியாகம் செய்வோம், துறவு செய்வோம். விவேகானந்தர் சொன்னார், நம்ம நாட்டினுடைய தேசிய லட்சியம் என்ன? தேசிய லட்சியம் நம்ம பெரிய டெமோக்ரஸி ஆகணும்னு, அது செகண்டரி, அது வரும் அப்படியே, அது செகண்டரி ப்ராடக்ட். மெயின் தேசிய லட்சியம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் துறவும் தொண்டும் வரணும். துறவு தொண்டு, ரினன்சியேஷன் அண்ட் சர்வீஸ் தானார். ரினன்சியேஷன்னா ஒரு செல்ஃபிஷ்னஸ், தன்னலத்தை விடணும், சமுதாய நலத்தையும் நாம் கவனிக்கணும். நான் மாத்திரம் முன்னேறன்னு சொல்கிறது அது தன்னலம். எனக்கு கூட நான் சமுதாயத்தையும் முன்னேறி கொண்டு போகிறேன். நான் மேலே ஏறினாலும் சமுதாயத்தை மேலே எழுப்புறதுக்காக நான் முயற்சி செய்வேன் சொன்னமானா, அப்போ அது தன்னலமற்ற ஒரு அன்பு. இதுதான் துறவு. இந்த துறவு நம்ம இளைஞர்கள் வேண்டும். இந்த இளைஞர்கள் தான் துறவு செய்ய முடியும். வயசானவர்கள் துறவு செய்ய முடியாது. நாம் பார்த்துக்கோங்க வாழ்க்கையில். நான் வயசானவன், இங்கே இருக்க எல்லாருக்குள்ளேயும் எல்லாருக்காட்டிலையும் நான் வயசானவன் இருக்கலாம். நான் 81வது வயசில் இருக்கேன். இப்போது 81 வயசில் எனக்கு இன்றைக்கும் எனக்கு எவ்வளோ வயசுன்னு எனக்கு நினைவே இருக்காது. அங்கே போவேன், இங்கே போவேன், பறக்கும். ஐயோ சுவாமி இவ்வளோ பறக்காதுங்க, 80 வயசாச்சு. அப்போ தான் எனக்கு நினைவு வரும் எனக்கு 80 வயசாச்சுன்னு. ஏன்னா நேற்று நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர்ந்தேன் இந்த மட் மிஷனில். 27வது வயசில் வந்து நான் சேர்ந்தேன். விவேகானந்தர் படிச்சுட்டு வந்து சேர்ந்தேன். விவேகானந்தர் 14 வயசில் ராமகிருஷ்ணர் படிச்சிருந்தேன். அந்த ஒரு உற்சாகத்திலே நான் போயிட்டுருக்கேன். 80 வயசாச்சு, இன்னொரு 20 வயசு ஆனாலும் கூட எனக்கு நினைவே வராது 100 வயசாச்சுன்னு. அப்புறம் அந்த மேலே இருந்து கரை வந்ததுன்னா போயிட்டு மேலே வந்து திரும்பி வந்தால் அப்போ தான் நினைவு, ஐயோ 100 வயசாச்சுன்னு. இந்த மாதிரி ஒரு இளையமை இருக்கவங்களுக்கு கூட விவேகானந்தரை படிச்சதுன்னா, விவேகானந்தர் கருத்துக்களை எப்போ நீங்கள் மனனம் பண்ணிட்டு இருந்தீங்களான்னா, சிந்தனை செஞ்சீங்களா, அந்த இளையமை எப்போவுமே இருக்கும். துறவும் தொண்டு உங்களுக்குள்ள இருக்கும். துறவு தொண்டுனாலும் இளைஞர்களுடைய குணங்கள் தான் அது.